வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனல் எஜுகேஷன் ஃபார் லைஃப். நான் உங்க டீச்சர் சீதாலக்ஷ்மி. லாஸ்ட் மந்த் அதாவது May 28 வந்து எஜுகேஷன் ஃபார் லைஃப் சேனலோட பர்த்டே 1 இயர் முடிஞ்சு இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இயரில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அன்னைக்கு என்னால் கன்வே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு நம்மளோட சேனலுக்கு பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். யூனிட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரோடக்ஷன். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சியை பற்றின அறிமுகம். இந்த பாடத்துல தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த பாடம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து என்னென்ன கீ டேர்ம்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷனுங்கிறது வந்துட்டு உங்களோட சிலபஸ்ல கட்டாக இருக்கனால பட் அதில் இருக்கிற சில வேர்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி. அது என்ன ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி என்ன திடீர்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகிட்டா நான் ரொம்ப நல்லா ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிடிபி தெரிஞ்சிருந்தா நம்ம சொல்லிடலாம். இந்த ஜிடிபி நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை வச்சு எங்க நாடு நல்லா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை எங்க நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஜிடிபி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கோம் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, தென் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்? ஸோ இதை வச்சுதான் வந்து நம்ம இந்த ஜிடிபி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வச்சுதான் நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அப்படின்னா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த பிரியாணியை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு கடையில போய் நாம ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு குட்ஸ் ப்ராடக்ட். ஸோ நம்ம அதை தான் வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்டை நம்ம எடுத்துக்க போறோம், அதை தான் நம்ம சாப்பிட போறோம். ஸோ அதுதான் வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ண உடனே நமக்கு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரியாணி இன்னொருத்தர் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு சர்வீஸ். ஸோ குக் பண்ற குக்கும் நமக்கு சர்வ் பண்ற சர்வரும் தான் வந்துட்டு, ஸோ அவங்க பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னன்னா சர்வீஸ். இது அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குட்ஸ். இந்த குட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டச் பண்ண முடியும், டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரைஸ். அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரைஸை தான் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, பிரியாணிங்கிறத வீட்லயே நம்ம செய்யலாம். பட் நம்ம ஹோட்டல்ல வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் பே பண்றோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, குட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சது, சர்வீஸ்னா என்னன்னு தெரிஞ்சது, மார்க்கெட் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சது. ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ப்ராடக்ட், ஓகேவா, ஒரு ப்ராடக்ட் ஃபைனலா அதுதான் ப்ராடக்ட். அது வந்து லாஸ்டா வந்து கன்சியூமர் கிட்ட தான் வருது, நுகர்வோர் கிட்ட தான் வருது ஃபைனலா. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ல அந்த குட்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னா அதை தான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஃபைனலா கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க பண்ண சர்வீஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அப்ப இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, இன்டர்மீடியட் குட்ஸ்னும் இடையில இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன வேணும்? பால் வேணும், தண்ணி வேணும், பாத்திரம் வேணும், அப்புறம் காஃபி தூள் வேணும், சுகர் வேணும்.
ஓகே. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான். இப்ப இந்த காஃபி தூள் வந்து அது ஒரு ப்ராடக்ட்டா வருது. சுகர் வந்து ஒரு ப்ராடக்ட்டா வருது. வெசல்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டா வருது. அண்ட் பால் அது ஒரு ப்ராடக்ட்டா வருது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்டின்னா, காஃபி கிடைக்குது. ஸோ அந்த காஃபி வந்து ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த காஃபிக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்டர்மீடியேட் குட்ஸ். இத விட தெளிவா என்னால சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்ன டெய்லர் சவான் அண்ட் அலெக்ஸ் டாபர் இதுல என்ன 2 நேம் இருக்கு. டைலர் கோவான் அண்ட் அலெக்ஸ் டாபர் ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், இன்டர்மீடியேட் குட்ஸ் அப்படிங்கிற 2 டெர்ம்ஸ கொண்டு வந்தவங்க. ஸோ இந்த 2 டெர்ம நம்ம எதுக்காக அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2யும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா வந்துட்டு, டைலர் கோவான் அண்ட் அலெக்ஸ் டாபர் ராக் அப்படிங்கிறவர் தான். ஓகே. இதுல இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டபுள் கவுண்டிங். டபுள் கவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜிடிபி கால்குலேட் பண்றோம் இல்லையா? அந்த ஜிடிபி எதுக்கு கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, ஃபைனலா வர ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். இன்டர்மீடியேட் குட்ஸுக்கு கால்குலேட் பண்ண மாட்டோம். இப்ப வந்து ஒரு காஃபினா, காஃபிக்கு தான் வந்து நம்ம ஜிடிபி போடுவோமே ஒழிய, அந்த காஃபில போடுற சுகருக்கு தனியா ஜிடிபி போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா, அததான் வந்து டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் ஜிடிபி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு லெசன் நல்லா புரியும். அதுக்காக தான் வந்துட்டு இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன டாபிக் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் இன்கம், அதாவது நாட்டின் வருமானம். நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? National income is the measure of the total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம டோட்டலா ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? எக்ஸாம்பிளுக்கு 1 இயர். ஜென்ரலாவே 1 இயருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர்ல எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த வேல்யூவை மெஷர் பண்றதுதான் நேஷனல் இன்கம், நாட்டின் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோ காமனா வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாட்டின் வருமான ஈவு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை மெஷர் பண்றதுதான் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டேர்ம்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷரிங் த நேஷனல் இன்கம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், net domestic product, per capital income or per capital income, personal income, disposable income. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கறது என்னது அப்படின்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. ஸோ மொத்தமா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதோட இன்கம் ரிசீவ் பண்றோம் இல்லையா பெர் இயருக்கு, அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதாவது நாட்டுக்குள்ள இந்த பர்டிகுலர் இப்போ இந்தியானா இந்தியாக்குள்ள இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட அமௌண்ட், வேல்யூ, இன்கம், அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் அப்ராட். ஸோ அப்போ அந்த நாட்டில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ராட் மூலமா ஏர்ன் பண்ணாலும் அதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துடலாம். ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ்எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. ஒன்னொன்னு என்னன்னு பார்த்துடலாமா? சி அப்படின்னா வந்துன்னா கன்சம்ஷன், அதாவது நுகர்வோர். ஐ அப்படிங்கிறது யாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டாளர். ஜி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசோட சில செலவுகளை வந்து மீன் பண்றது. எக்ஸ்எம் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது. என்எஃப்ஐஏ அப்படிங்கிறது என்னன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் produced by factors of production within the geographical boundaries of the country. அதாவது ஒரு நாட்டுல நாட்டிற்குள், அந்த நாடுனா அதுக்குன்னு ஒரு வரைபடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள கொடுக்குற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூவை தான் என்னன்னு சொல்றாங்க, அதோட அவுட்புட்டை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன். நம்ம இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் வந்து நம்ம 9th ஃபர்ஸ்ட் யூனிட் எக்கனாமிக்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். So gross domestic product is the total value of output of goods and service produced by factors of production within the geographical boundaries of the country. the நாட்டுக்குள்ள இருக்கிற ஃபேக்டர்ஸை வச்சு உருவாகிற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து என்என்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்ட் டு டிப்ரிஷியேஷன், அதாவது தேய்மானம். ஸோ இது எப்படி இது பண்றாங்கன்னா, ஸோ சில பொருள் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுல வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அந்த வேஸ்டேஜை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்டிபி அப்படிங்கிறது வந்துட்டு ஜிடிபியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி அப்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபி இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ஜிடிபி பை டிடக்டிங் தி குவாண்டம் ஆஃப் டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கேதர் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிமிலர் டு NNP. NDP is equal to GDP minus depreciation. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்னது அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னாலும் சரி பெர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னாலும் சரி சேம் தான். அதாவது இது என்னது அப்படின்னா வந்துட்டு தனி நபர் வருமானம், ஒரு நபரோட வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெர் கேபிட்டல் இன்கம் இஸ் an indicator to show the living standard of people in the country. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்றாங்க, மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, ஒரு நாட்டோட மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், இதை எப்படி கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நேஷனல் இன்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாப்புலேஷனால டிவைட் பண்ணும்போது நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிஐ ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, இங்க என்ன தாதாபாய் நவ்ரோஜியோட பிக் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1867 to 68ல ஃபர்ஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எதுல அப்படின்னா அவரோட புக்கு பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த புக்ல பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கறத அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பர்சனல் இன்கம், அதாவது தனிப்பட்ட வருமானம். ஸோ பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஒரு டைரக்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டோட இன்கம் என்னவோ அதுதான் வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பிஏ ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா என்ஐ நேஷனல் இன்கம் கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அவங்களோட டேக்ஸ் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ். ஸோ கார்ப்பரேட் நிறுவனங்களோட ப்ராஃபிட்ஸை மைனஸ் பண்ணுறோம். தென் மைனஸ் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். ஸோ சொசைட்டிக்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் போக ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வந்து அதில் ஆட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவிட தகுதியான வருமானம் அப்படிங்கிறது. டிஐ மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது அந்த இன்கம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டிஏ ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஏதாவது பர்சனல் இன்கம்ல இருந்து டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை கன்சம்ஷன் அப்ரோச், அதாவது நுகர்வோர் முறையில் நமக்கு எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா டிஏ ஈக்குவல் டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், அவங்களோட செலவினம் மற்றும் சேவ் பண்ணி வைக்கிற வருமானம். ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்போசல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து ஜிடிபி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் எஜுகேஷன் ஃபார் லைஃப்.